ஸோ கிளாத் வந்து இப்படி லென்த் வைஸ்ல டபுளா ஃபோல்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் ஏரியா. ஓகே, இது வந்து ஃபோல்டிங் ஏரியா. ஸோ இப்போ டபுளா ஃபோல்ட் ஆயிருக்கு. இதை வந்து கிராஸ் வைஸ்ல இப்படி மார்க்கிங் பண்ண போறோம். இதை வந்து கிராஸ் வைஸ்ல ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ சமோசா கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ்ல வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து கரெக்டா நமக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல ஃபோல்ட் ஆகணும். நமக்கு வந்து பாட்டம்ல இப்படி அன்ஈவனா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம வேஸ்ட் பேண்ட் எடுத்துக்கலாம். பட் இது வந்து நமக்கு ப்ராப்பரா ஃபோல்ட் ஆகணும். ஓகே, அண்ட் இது வந்து ஃபோல்டிங் ஏரியா. இப்போ 4 ஃபோல்ட் ஆயிருக்கு கிளாத். நமக்கு 2 கிடைக்கும், பீசஸ் வந்து 2 கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ரவுண்ட் என்னன்னு பாருங்க. அதுல பாதி எவ்வளவோ அதை இந்த இடத்துல மெஷர் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நம்மளோட ஆங்கிள் ரவுண்ட் வந்து 9. 9ல பாதி 4.5. ஓகே, ஸோ 4.5 மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விடணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க இருந்து கேதரிங்க்குன்னு 10 இன்ச்ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் விடலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு விடலாம். எனக்கு வந்து கேதரிங் கம்மியா இருந்தாவே போதும். ஸோ நான் ஒரு 8 இல்ல 9 வச்சனாவே எனக்கு போதும். நான் வந்து ஒரு 8 வச்சுக்கிறேன். 15 வரைக்கும் வைக்கலாம். ஓகே, இங்க இருந்து இங்க ஆங்கிள் ரவுண்ட்ல பாதி என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வைக்கணும். ஸோ 4.5 தான் இங்கேயும் வைக்கணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கீழே இருந்து ஒரு 4 இன்ச் மேல் பக்கமா மார்க் பண்ணிட்டு இங்க ஹூக் அண்ட் ஐப்பட்டிக்கு சைட்ல வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விடணும். ஏன்னா இது வந்து கரெக்டான ஆங்கிள் ரவுண்ட்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப கால் உள்ள போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இன்ச் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த கேதரிங்க்கு 8 இன்ச் வச்சிருக்கோம். அது போக நம்ம டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய வேஸ்ட்ல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் டோட்டல் லென்த் வந்து 39. அதுல ஹிப் பெல்ட் வந்து எனக்கு 7 போயிடும். ஏன் 7 போகும் அப்படின்னா என்னோட வேஸ்ட்ல இருந்து அண்டர் ஹிப் வரைக்கும் 7 இருக்கு. ஸோ அது வந்து ஹிப் பெல்ட்டுக்கு போயிடும். ஸோ ஹிப் பெல்ட் போக ரிமைனிங் அந்த அளவை தான் வந்து இந்த பேண்ட்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்க இருந்து 39ல 7 போச்சுன்னா 39ல ஹிப் பெல்ட் 7 போச்சுன்னா மிச்சம் எனக்கு 32. இந்த 32 தான் நான் இந்த இடத்துல மெஷர் பண்ணணும். சோ இங்க இருந்து (32) எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 32 இங்க வருது. ஓகே, இந்த இடத்துல 32 வருது. இதுதான் என்னோட டோட்டல் லென்த். அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடுவோம். ஓகே, ஓகே. சோ தையலுக்கு 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்போ இங்க அண்டர் ஹிப் தான் இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அதாவது நம்மளோட சீட் ரவுண்ட் இல்லைங்களா? சோ சீட் ரவுண்ட் தான் மார்க் பண்ணிருக்கோம். இங்க இருந்து நம்மளோட நீயோட லென்த் எவ்வளோன்னு மார்க் பண்ணணும். அதாவது நம்ம முட்டியோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 22 வருது. நெக்ஸ்ட் கிராச்சோட லென்த் எவ்வளோ? ஓகே, அண்டர் ஹிப்ல இருந்து கிராச்சோட லென்த் எவ்வளோ அதையும் மார்க் பண்ணணும். எனக்கு வேஸ்ட்ல இருந்து கிராச்சோட லென்த் வந்து 12. அதுல இருந்து
ஹிப் பெல்ட் வந்து ஒரு 7 ஹைட், அது போயிடும். ரிமைனிங் எனக்கு 5. ஸோ இங்க இருந்து 5 என்னோட கிராச் ஏரியா பிளஸ் 1 or 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு 2 இன்ச் ஆட் பண்றேன். அப்போ இதுதான் என்னோட கிராச் ஏரியா. ஸோ என்னோட பேஸ்ல இருந்து கிராச் 12, அதுல 7 வந்து ஹிப் பெல்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா எனக்கு இங்க இருந்து இங்க 12 கிடைக்குது. இது எனக்கு ஹிப் பெல்ட் 7 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 5 தான் எனக்கு இந்த கிராச் ஏரியா. அது இருந்து 1 or 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படிதான் நான் இங்க வந்து 5 இருக்கு, அது கூட நான் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய கிராச் ஏரியா. கிராச்சோட லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அண்டர் ஹிப்ல இருந்து நீ எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 22. ஸோ இங்க இருந்து 22 மேல எக்ஸாக்ட் மார்க்கிங்ல இருந்து 22 எங்க வருதோ அதுதான் என்னோட நீ லென்த். இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீ ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். என்னோட நீ ரவுண்ட் வந்து 14. 14ல பாதி 7. ஸோ 7 மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டா வேணும்னா இந்த 7 அப்படியே விட்டுறலாம். இல்ல கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீ ரவுண்ட்ல பாதி 7. 7 ஒரு இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து 8 மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க கிராச் ஏரியாவுக்கு வரலாம். கிராச் ஏரியாவுக்கு எப்படி மெஷர் பண்ணணும்னா உங்களோட சீட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணும். ஏன்னா ஒரு சைடு 2 இன்ச் ஆட் பண்றோம்னா கிளாத் 4 இருக்கு, அப்ப டோட்டலா 8 இன்ச் கிடைக்கும். ஸோ என்னுடைய சீட் ரவுண்ட் 36. சீட் ரவுண்ட் டிவைட் பை 4 பிளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 4 பக்கமும் டோட்டலா கிடைக்கும். அப்ப 36 டிவைட் பை 4 பிளஸ் 2 என்ன கிடைக்கும்? 36 டிவைட் பை 4 9. அப்போ 9 பிளஸ் 2 11. ஓகேங்களா? இது என்னுடைய சீட் ஏரியா. ஸோ நம்மளோட சீட் ஏரியாவை 4ஆல டிவைட் பண்ணோம்னா 36 4ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 9 கிடைக்குது. ஸோ இங்க இருந்து 9 மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் கம்ஃபர்டபுளுக்காக. அப்ப இங்க 2 கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலா 4 கிளாத் இருக்கு, அப்ப 8 இன்ச் கிடைச்சிரும். அது இல்லாம கேதரிங்க்குன்னு ஒரு 5 to 6 இன்ச் வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து கேதரிங்க்கு. ஸோ இது வந்து 8 இன்ச், சாரி இது வந்து 9 இன்ச், இது வந்து 2 இன்ச், இது வந்து 5 இன்ச். ஸோ இது வந்து சீட் ரவுண்ட் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து 5 இன்ச் to 6 இன்ச் வந்து கேதரிங், அதாவது இங்க ப்ளீட் வைப்போம் இல்லைங்களா, இந்த இடத்துல ப்ளீட் வரும், அதுக்காக இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் இங்க வந்து ஹிப். ஸோ ஹிப் வர இடத்துல சேம் அதே சீட் ரவுண்ட 4ஆல டிவைட் பண்ணா என்ன வருமோ அதே தான், அந்த 9 இன்ச் பிளஸ் 2 இன்ச். அவ்வளவுதான். அந்த ப்ளீட்டுக்கு கொடுத்த 5 இன்ச் வந்து இங்க கொடுக்க கூடாது, அதை ஸ்கிப் பண்ணிக்கணும், அது வேண்டாம். நெக்ஸ்ட் மேல அந்த 9 plus 2 அதையும் கீழே 9 plus 2 இதையும் ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா 5 இன்ச் வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாது, விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்க இருந்து இப்படி ஒரு கர்வ், இது வந்து கிராச் ஏரியா, இது வந்து இப்படி போகணும். ஓகேங்களா? சோ இங்க இருந்து இது இப்படி கிராச் ஏரியா போகணும். நெக்ஸ்ட் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். சோ மேல ஆல்ரெடி 1/2 இன்ச் விட்டுட்டோம், இப்ப கிராச் ஏரியால விட்டுட்டோம். நெக்ஸ்ட்
இங்க இருந்து இந்த கிராச் ஏரியால இருந்து இங்க நீக்கு மார்க் பண்ணணும். ஸோ இங்கேயுமே தையலுக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ நீங்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீல இருந்து ஆங்கிளுக்கு இப்படி ஒரு மார்க். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். நெக்ஸ்ட் இங்கேயுமே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வரணும். சேம் இங்கேயும் 1/2 இன்ச் வரணும். ஓகே, கீழே ஆல்ரெடி 1 இன்ச் விட்டுட்டோம். இப்ப கட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து ஹிப் ஏரியா. இது கிராச் ஏரியா. ஓகே, கட் பண்ணியாச்சு. இது வந்து கிராஸ் பீஸ்ல தான் இப்ப கட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால நமக்கு தைக்கிறப்ப வந்து இழுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங்கங்க நம்ம நாச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டா மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்றது கரெக்டா இருக்கும். துணி வந்து இழுத்து கொடுக்காம இருக்கும். நெக்ஸ்ட் ரிமைனிங் பீஸ்ல வேஸ்ட் பேண்ட் எடுக்கணும். இப்போ இங்க மேல இது கட் பண்ணது போக மிச்சம் வந்து நமக்கு இங்க பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ இங்க வந்து பேண்ட் பீஸ் எடுத்துட்டோம். அது போக மிச்சம் இங்க மேல வந்து நமக்கு பீஸ் கிடைக்கும். இதுல இருந்து நம்ம வேஸ்ட் பேண்ட் எடுக்கலாம். ஹைட் வந்து பத்தல அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இங்கேயும் பிளேஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல போடலாம். பட் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எடுக்கிறத விட இங்க எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் கரெக்டான ஷேப்ல கரெக்டா கிடைக்கும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பீஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்த இடம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு பேண்ட் எடுத்த இடம் இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அதே கிராஸ்லயே தான் இங்கேயும் எடுக்கணும். ஓகே, இந்த கிராஸ் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இந்த கிராஸ்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட் பேண்ட் கரெக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ பேண்ட் கட் பண்ணது போக மேல இருக்கிற ரிமைனிங் பிளேஸ் இதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பீஸ் வந்து இப்படி டபுளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு சீட் ரவுண்ட் பிளஸ் 2 இன்ச் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சீட் ரவுண்ட் வந்து இப்போ நம்ம வந்து 4 கிளாத் எடுத்திருக்கோம். அதனால சீட் ரவுண்டை 4ஆல டிவைட் பண்ணோம். அப்போ நமக்கு 9 கிடைக்கும்.
ஸோ சீட் ரவுண்ட் வந்து எனக்கு 36, அதை 4 ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 9 கிடைக்கும். ப்ளஸ் அதிலிருந்து ஒரு 2 இன்ச். ஓகே, ஸோ அவ்வளோதான் வைக்கணும். 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த 2 பீஸையும் வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச் வந்து அங்கே வைக்கணும். ஸோ ஓகேங்களா, மேலே வந்து 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ ஹிப் பெல்ட்டுக்கு மேலே வந்து 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் வந்து ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட வெயிஸ்ட்ல இருந்து அண்டர் ஹிப் வரைக்கும் இருக்கிற ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. எனக்கு வந்து 7. ஸோ 7 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஹிப் பெல்ட்டை வந்து பேண்டோட அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு பிளேஸ் விட்டு. ஓகே, ஆல்ரெடி இது வந்து 4 பீஸா இருக்கிறதுனால இப்போ கட் பண்ணிட்டோம்னா 2 பீஸா கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து அட்டாச் பண்றதுக்கு வச்சுக்குவோம். இது வந்து ரோப்புக்கு, இது வந்து கீழே பேண்டோட அட்டாச் ஆகிறதுக்கு. ஓகே, ஓகே, ஸோ டோட்டலாக 2 பீஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் ரோப் ரெடி பண்ணோம். ரோப்புக்கு வந்து இதோட டோட்டல் லென்த் எவ்வளவோ அதிலிருந்து ஒரு 10 to 15 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு சைடு 11 கிடைச்சிச்சு. ஸோ ஒரு சைடு 11 அப்படின்னா டோட்டலாக 4 சைடுமே சேர்த்தணும் அப்படின்னா 44 கிடைக்கும். ரோப்புக்கு அது கூட ஒரு 10 இன்ச்சோ 15 இன்ச்சோ ஆட் பண்ணிக்கலாம். 54. ஓகேங்களா, 54 இல்லை 60 அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ லென்த் மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 22.5 இருக்கு. ஸோ 22.5 அப்படின்னா 22, 44, 66. ஸோ ஓகே, அதிகமாகவே இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, பேண்ட் கட்டிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.